ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன் சிறப்பு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் வந்துட்டு 1/2 கேஜி கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி ஒரே சைஸில் குட்டி குட்டியாக இருக்கணும், அது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது குழம்புக்கு தேவையான புளி ஊற வச்சுக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுக்கிறோம். அப்புறம் மசாலா வதக்கி அரைக்கிறதுக்கு இஞ்சி, பூண்டு, தக்காளி, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை ஒரு கொத்து, 2 ஸ்பூன் தேங்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போது வதக்கிக்கலாம். நம்ம அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, அப்புறம் ஒரு 15 சின்ன வெங்காயம் தோல் நீக்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் அதில் 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 வெந்தயம் சேர்த்துக்கிட்டா சரியாக இருக்கும். வெந்தயம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு வெந்தயத்தோட ஃப்ளேவர் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். வெந்தயமும் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். எல்லாமே நல்லா இந்த அளவுக்கு வறுபட்டு வந்ததுக்கப்புறம் இதில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு 2 பெரிய தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சு 5 நிமிஷம் வேக விட்டுறலாம். அப்போ அது ஈஸியாக சாஃப்டாக வெந்து வந்துடும். இது வேகட்டும். அந்த டைமில் நம்ம கத்திரிக்காய்களை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரே சைஸ் கத்திரிக்காவாக எடுத்து வச்சுக்கிட்டா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி காம்பு கட் பண்ணிவிட்டு பின்னாடி சைடு இந்த மாதிரி 4 போர்ஷனாக கட் பண்ணிக்கோங்க. காம்பு கட் பண்ணணும். அப்புறம் இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணிவிட்டு உள்ள பூச்சி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தண்ணியில் சேர்த்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். நம்ம தக்காளி வதங்கிடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலை ஒரு கொத்தும், 2 ஸ்பூன் தேங்காய் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்ந்துட்டு கலந்து விடலாம். அது ரொம்ப ட்ரையாக இருக்கும். மசாலா எல்லாம் சேர்த்தனால அது வந்துட்டு அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். தண்ணி ஒரு 1/4 டம்ளர் சேர்த்தா போதும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா 2-3 மினிட்ஸ்க்கு சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடலாம். அப்போ அதோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா வதங்கி வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது நம்ம அடுப்பில் நல்லா அடிக்கனமான பாத்திரம் வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாக முன்னாடி நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுன்னா நம்ம கத்திரிக்காய் தண்ணியிலேருந்து எடுத்து போடும்போது தண்ணி தெறிக்கும். நம்மளுக்கு அது டேஞ்சர். அதனால் அப்படி சேர்க்காம சூடாக முன்னாடியே சேர்த்துக்கோங்க. நம்ம எல்லா கத்திரிக்காயும் சேர்க்கும் போது எண்ணெய் தானாக சூடாயிரும். இப்போ கத்திரிக்காயை நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சு வதக்கலாம். அப்பப்போ எடுத்து கிளறி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இப்போ இது வதங்கட்டும். அந்த டைமில் நம்ம ஊற வச்சுருந்த புளியை கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சிட்டு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நான் ஒரு 2-3 டைம் கலந்து விட்டேன். இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கினா நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். அது வதங்குற டைமில் நம்ம வதக்கி வச்சுருந்த மசாலா நல்லா ஆறிடுச்சு. அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதை எடுத்து ஒரு தட்டில் வச்சுட்டு அதே கடாயில் நம்ம குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ அதிலே எண்ணெய் இருக்குது. அதிலேயே 1 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஒரு 6 சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ அது வதங்கட்டும். நம்ம மசாலா அரைச்சி எடுத்து வந்திருக்கோம், பார்த்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கணும். இப்போது வெங்காயம் வதங்கிருச்சு. அதில் ஒரு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்துட்டு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இது பச்சை வாசனை போகணுன்னுலாம் அவசியம் இல்லை. மசாலா ஆல்ரெடி வதக்கியிருக்கோம். அதனால் ஜஸ்ட்டு கலந்து விட்டுட்டு புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம மிக்சர் ஜாரை அலம்பி அப்படியே அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம்.
10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கலாம். பொறுமையாக இந்த மாதிரி ஒவ்வொரு கத்திரிக்காயாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி இன்னொரு 5 to 7 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கத்திரிக்காயில் அந்த புளிப்பு காரெல்லாம் ஏறி நல்லா கொதி பிடிச்சி வந்திருக்கு. கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போது இதில் நம்ம கருவேப்பிலையும் கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வான் சிறப்பு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.